ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு பசுமை மந்திரம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கேசரி பண்ண போறோம். அந்த கேசரி எப்படின்னா ஃபுட் கலர் யூஸ் பண்ணாம சங்கு பூ வச்சு நம்ம இதை பண்ண போறோம். இந்த கேசரியை அதுக்கு தான் நம்ம இப்ப சங்கு பூ பறிக்க வந்திருக்கோம். முதல்ல பூ எல்லாத்தையும் பறிச்சுக்கலாம். பூ பறிச்சாச்சு. இப்ப வாங்க அந்த பூ போய்க்கு நம்ம கிளீன் பண்ணலாம். இந்த பூ வந்து இந்த மாதிரி இந்த இதுவை எடுத்து இந்த மாதிரி கிளீன் பண்ணி வச்சுக்கலாம். எல்லா பூவும் கிளீன் பண்ணி எடுத்தாச்சு. ஒரு 20ல இருந்து ஒரு 30 பூ வரைக்கும் நான் எடுத்திருக்கேன். இப்ப வாங்க நம்ம செய்ய போலாம். கடாயை வச்சுட்டு இந்த டம்ளர்ல 3 டம்ளர் தண்ணி ஊத்த போறேன். தண்ணி சூடாகட்டும். அதுங்காட்டி வாங்க நம்ம பூவை அலசிட்டு வந்துடலாம். பூவை நல்லா நம்ம தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிடலாம். இப்போ சூடாகிற அந்த தண்ணியில வாஷ் பண்ணி போடலாம். பூ நல்லா தண்ணியில கொதிக்கிட்டோம். தண்ணி சூடாக கலர் நல்லா பிரிஞ்சு வருது. பூ கலர்லாம் இப்போ நம்ம இந்த அளவு இறக்கிடலாம். இப்ப நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப நம்ம கடாயை வச்சுட்டு கடாய் நல்லா சூடாகட்டும். நெய் சேர்த்துக்கலாம். நெய் ஒரு 3-4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நெய் சூடானோடனே முந்திரி, திராட்சை, ஏலக்காய் போட்டுக்கலாம். முந்திரியும் ஏலக்காயும் நல்லா வதங்கின உடனே நம்ம ஏற்கனவே வச்சிருக்கிற தண்ணியை சேர்த்துக்கலாம். இதுல எடுத்த அதே அளவுல டம்ளர்ல ரவை எடுத்துக்கலாம். சிறுக போட்டு கட்டி இல்லாம கிண்டிக்கலாம்.
இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட், லைட்டா ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் போட்டு கிண்டிக்கோ. அதான் இப்ப இது மிதமான சூட்ல அப்படியே வெந்துக்கிட்டே இருக்கட்டும். அதுங்காட்டியும் நம்ம சர்க்கரையோட அளவு பார்த்துக்கலாம். அதே அளவுல ஒரு அந்த டம்ளர்ல 3/4 டம்ளர் அளவுக்கு சுகர் எடுத்துக்கலாம். ஸ்வீட் கொஞ்சம் திட்டமா இருக்கிறதுக்காக தான். ஸ்வீட் நமக்கு அதிகமா வேணும்னா சரியாவும் எடுத்துக்கலாம். அவ்வளவுதாங்க, சங்குப்பூ கேசரி ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம இத சர்வ் பண்ணலாம். இப்போ நம்மளோட ஹெல்த்தியான சங்குப்பூ கேசரி ரெடி ஆயிடுச்சு. நம்ம எந்த ஃபுட் கலருமே யூஸ் பண்ணாம ஹெல்தி, சங்குப்பூ ரொம்ப நல்லது உடம்புக்கு சாப்பிட்டா. இந்த கேசரி எப்படி இருக்குன்னு இப்ப டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்றேன். செம்மையா இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணுங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எப்படி இருக்குன்னு நீங்க செஞ்சு பார்த்துட்டு என்னோட வேற ஏதாச்சும் வீடியோ நான் போடணும்னா, வேற ஏதாச்சும் நான் ரெசிபி போடணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. என்னோட இந்த சங்குப்பூ ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.